ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட இரண்டாவது ராசி பட்ஜெட் பத்மநாபன்களை பற்றி தான். ஆமாங்க, ரிஷபராசிக்காரங்க தான். இவங்க கிட்ட தான் பணம் எப்படி இருக்கும், இவங்க செலவு பண்ணுவாங்களா இல்லை பணத்து மேலே படுத்து தூங்குவாங்களா, வாங்க பார்க்கலாம். பொதுவாகவேவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் முக்கியம்தான். ஆனால் அதை விட நிம்மதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. கோடி கோடியாக வந்தாலும் அன்னைக்கு நைட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா இவங்க அந்த பணத்தை மதிக்கவே மாட்டாங்கங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஆடம்பரம் வேண்டாம் ஆனா தரம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சட்டை எடுத்தாலும் அது 10 வருஷத்துக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு ரசனை இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க செலவு பண்றத பார்த்தா மற்றவங்களுக்கு கஞ்சத்தனமா தெரியும். ஆனா அது கஞ்சத்தனம் கிடையாதுங்க. ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணாலும் அது எதுக்கு பண்றோம், இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பாங்க. கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற டைப் இவங்க கிடையாதுங்க. இவங்க எப்பவுமே ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேங்க. அதாவது மல்லான்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் ரயில்வே ஸ்டேஷன் போய் எல்லா ட்ரெயின் டைமிங்கையும் கேட்பாரு. ஏன் தெரியுமா? ரயில் ஏறி போறதுக்காக இல்லைங்க, தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது மேல அடிச்சிடாம இருக்கிறதுக்கு தான். பாத்தீங்களா அவங்களோட உசார்த்தனத்தை. பணத்திலையும் ரிஷபராசிக்காரங்க இவங்க இப்படிதாங்க. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க இருக்கிற மெனு கார்டுல இருக்கிற விலையத்தான் முதல்ல பார்ப்பாங்க. 500 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றத விட தரமா அதே சுவையில 50 ரூபாய்க்கு எங்க கிடைக்கி அப்படின்னு தேடி போய் சாப்பிடுற திறமை இவங்களுக்கு உண்டுங்க. பணத்தை மிச்சப்படுத்தி தரமான வாழ்க்கையை வாழ்றதுல இவங்க தாங்க கெத்து. இவங்களுக்கு மனசுல ஒரு பயம் எப்பவுமே இருக்குங்க. வயசான காலத்துல நாம யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே இளமையிலேயே பணத்தை சிறுக சிறுக சேமிச்சு வைப்பாங்க. இவங்க போடுற பிளான் 20 வயசுலேயே 30 வயசுக்கான பக்குவத்தோட இருக்குங்க. அதனால தான் இவங்க சீக்கிரமே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியாக இருந்து ஒரு டீ குடிக்கும் போது கூட கணக்கு பார்த்தா அவங்கள திட்டாதீங்க. அவங்க ஒரு அதிசய பிறவிதாங்க. அவங்க கிட்ட காசு கொடுத்தா அது பத்திரமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.